அகிம்சை வழியிலும் அன்பு வழியிலும் போராடி மாபெரும் காரியங்களை சாதிக்க முடியும். ஒரு சாம்ராஜ்யமே விடுதலை பெற முடியும் என்றால் சாதாரண குடும்ப விஷயங்கள், உலகில் விஷயங்கள்லாம் சாதாரணமாக நம்ம நிறுத்த முடியும். அந்த அன்பு அகிம்சை போன்ற ஆயுதங்களை கையாளுவதற்கு நமக்கு தகுதி இல்லை என்ற ஒரே காரணத்தை தவிர மற்றபடி அன்பும் அகிம்சையும் ஆற்றல் மிக்க கருவி. மகாத்மான் சொல்றாரு, உலகத்திலே உள்ள ஆயுதங்களை எல்லா ஆயுதங்களை விட ஆற்றல் மிக்கது அன்பு அகிம்சை என்று மகாத்மான் சொல்றார். அவர் பயன்படுத்தி பார்த்ததுனால சொல்றார், நமக்கு அருமை தெரியாதனால அன்பையும் அகிம்சையும் நாம் மதிப்பது இல்லை. ஆக அப்படி ஒரு சிறப்பான நாள் என்று கூடவே பரம பூஜ்ய ஸ்ரீ தயானந்த சரஸ்வதி சுவாமிகள் 95வது ஜெயந்தி விழா இன்றைக்கு இதே நாளில் வந்து அது ஆண்டுதோறும் வந்துகிட்டே இருக்குது. பூஜ்ய ஸ்ரீ தயானந்த சரஸ்வதி சுவாமிகளுடைய ஜெயந்தி தின விழா ஆண்டுதோறும் வந்துகிட்டே இருக்குது. ஆனால் என்ன விசேஷம் கேட்டீங்கன்னா, இன்றைய தினம் சுதந்திர நாளிலேயே அவருடைய நாளும் வருகிறது. அவருடைய ஜென்ம நாளும் பிறந்த நாளும் வருகின்றது. அங்கே சுவாமிஜி அவங்க கேட்டாங்க தொலைபேசி மூலமாக, இது மாதிரி வந்து ஆகஸ்ட் 15ஆம் தேதி பரம பூஜ்ய ஸ்ரீ தயானந்த சரஸ்வதி அவருடைய 95வது ஜெயந்தி விழா, அதையும் அவங்க வச்சுக்கலாமான்னு சொல்லி கேட்டார். சரிங்க சாமி வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னார். அவர் வந்து ஒரு சிறந்த தேசபக்தர். பாரத தாயினுடைய ஒரு ஆன்மீக செல்வர் தயானந்த சரஸ்வதி என்பவர்கள் ஒரு ஆன்மீக செல்வர். இந்து தர்மத்தையும் இந்து சமயத்தையும் காப்பாற்றக்கூடியவர். இந்து தர்மம் காப்பாற்றப்பட்டால் அடுத்த தர்மங்களும் காப்பாற்றப்படும். 1000 வந்து 999 அடக்கம், 999 1000 அடக்கம் இல்லை. முக்கியமான விஷயம், இந்து தர்மம் காப்பாற்றப்பட்டால் எல்லா தர்மங்களும் காப்பாற்றப்படும். நிறைய பேர் சொல்கிறாங்க இந்துவனுடைய மகாத்மா காந்தியை நான் சனாதன இந்து அப்படின்னு சொல்கிறார். அப்போ மகாத்மா காந்தி இந்து வருகிறார் நிறைய நினைக்கிறாங்க, துஷ்பிரச்சாரம் பண்ணுறாங்க. செய்யது சனாதன ஹிந்துன்னு சொல்கிறது மூலமாக நான் மீண்டும் பிறந்தா இந்துவாக தான் பிறகுன்னு சொல்கிறார். கேட்குறாங்க, எல்லா தர்மமும் ஒன்றுன்னு சொல்கிறீங்களே, ஈஸ்வரர் எல்லா தேரியணும்னு சொல்கிறீங்களே, அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் இந்து பிறக்க விரும்புறதுக்கு காரணம் என்ன? ஹிந்துக்கு மட்டும்தான் அந்த சுதந்திரம் இருக்குது. எல்லா தர்மத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அங்கீகரிக்கக்கூடிய தர்ம சுதந்திரம் இந்துக்கு தான் இருப்பாங்க, யாரும் கிடையாது. ஒரு கிறிஸ்துவ வந்து வாழலாம் கூட கிறிஸ்துவாக தான் வாழ முடியும். ஒரு இஸ்லாமியர் தான் வாழ முடியும். ஒரு ஹிந்து தாராளமாக பள்ளிவாசலுக்கு போகலாம், தாராளமாக சர்ச்சுக்கு போகலாம். அப்புறம் அந்த தர்மங்கள் கும்பிடல. யார் ஏன்டா ஏசுனார் கும்பிட்டுன்னு கேட்க மாட்டாங்க. யார் ஏன் எல்லா கும்பிட்றன்னு கேட்க மாட்டாங்க. அது ஒரு சிறப்பு. இந்து மதம் ஒரு கடல் என்றால் மற்ற